இந்த கோயிலுங்க அதுக்குள்ளே இருக்கிற கல், செம்பு, காரை, மரம் இதில் செய்யப்பட்ட சில உருவங்கள்லாம் கடவுளை மனுஷனுக்கு ஞாபகப்படுத்தணும், அவனை நினைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரியோர்கள் செய்த ஏற்பாடு அப்படின்னு ஒரு தத்துவார்த்தம் சொல்லப்படுது. இந்த தத்துவார்த்தம் சொல்கிறவங்கள பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று இவங்க கடவுளை ரொம்ப கேவலப்படுத்துகிறவங்களாக இருக்கணும், இல்லைனா கடவுள் தன்மை என்னது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காத மூடர்களாக இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாட்டி பொது ஜனங்களை ஏமாத்துகிற அயோக்கியர்களாக இவங்க இருக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா எல்லாம் வல்ல எங்கும் இருக்கும் சர்வ வல்லமை படைத்த கடவுளை 6 அறிவுள்ள மனுஷனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இன்னொரு மனுஷன் முயற்சி பண்ணணும்னா, அதுவும் அதுக்கு ஒரு கட்டடமும் கல்லூருவும் வேணும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அவன் கடவுளை எல்லாம் வல்ல சக்தியும் எங்கும் உள்ள சக்தியாக ஒப்புக்கொள்ளுகிறானா அப்படின்னு கேட்குறேன்.